ஏடியனே போ போ. டேய் தம்பி நில்லு. சரி சரி போ போ போ. இதெல்லாம் இங்கே வழக்கம் தான் சார். அங்கே பாருங்க அதை. Open the door. Hey stupid idiot. எதுக்கு என் காரை நிறுத்தின நீ? இதுதாம்மா எங்களோட டியூட்டி. Fuck you duty. என்னோட கார் நம்பரை நீ பாத்தியா இல்லையா? சாரிம்மா, உங்க வண்டி நம்பரை பார்க்கல. தயவுசெய்து நீங்க போலாம். சட்டத்தை மீற கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? Rubbish. That's why I hate all the police. How dare you to hit the police? சார் கொஞ்சம் கண்ட்ரோலா இருங்க சார். அவளை போக விடுங்களா சார். Are you nonsense? சார் அவங்க நம்ம ஸ்டேஷன் ஓசியோட ஒரே மக சார். அப்ப கண்டிப்பா போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போக வேண்டியதான். Don't touch me. Leave me. நீ ஓசி சார் பொண்ணா ரொம்ப அதிகமா தான் பண்ற. இன்னைக்கு நீயா நானான்னு பாத்துறலாம். சார் சொன்னா கேளுங்க, அவளை விடுங்க சார். ஏய் காரை ஸ்டேஷன் கொண்டு போயா. என்ன விடுன்னு சொல்றல, விடு. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். சார் பிஎம்சி மேடத்தை சார் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காரு சார். இல்ல சார். என்ன எதுக்கு இன்னும் இங்க உட்கார வச்சிருக்க? மேடம் டீ குடிங்க. நோ தேங்க்ஸ். இந்த மாதிரி சாதாரண தண்ணி குடிக்கிற பொண்ணு நான் இல்ல. மேடம் போலீஸ் ஸ்டேஷன்ல தண்ணியே இல்ல, எங்க இருந்து சுடு தண்ணி கிடைக்கும்? உனக்கு புரியாதா? சாரி மேடம். All are just rubbish. இன்னும் நான் இந்த இடத்துல எவ்வளவு நேரம் தான் இருக்க போறேனே தெரியல. சார் சார் என்ன இது துர்ஜாய்? எதுக்காக இப்ப பிரியந்தியை நீ போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்த? ட்ரங்கபட் போலீஸ் செக் போஸ்ட்டை இடிச்சிருக்காங்க சார். பிரியாண்டி சூசைட் பண்ண நினைச்சிருக்காங்க. ஒரு போலீஸா நான் என்னோட டியூட்டி பண்ணேன் சார். பிரியந்தி என்னோட பொண்ணுங்கிறது உனக்கு தெரியாதா? உங்களோட பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்தேன். வேற யாராவது இருந்திருந்தா அவனுங்க அங்கேயே என் கையில உதவாங்கி செத்து இருப்பானுங்க. நான்சென்ஸ். சார் சார் நீங்க ஒரு ரெஸ்பான்சிபிளான போலீஸ் ஆபீசர். உங்க பொண்ணு சட்டத்தை மீறினால் நீங்க என்ன செய்ய வேண்டும்னு சொல்லுங்க சார். நீ என்கிட்ட எதுவும் பேச வேண்டியதில்லை. பிரியந்தி புறப்படு. சார் மேடம் வாங்க. யூ அதாவது நீ அப்புறம் நான். இந்த நிமிஷத்துல இருந்து நம்ம ரெண்டு பேரும் எதிரிகள். விளையாட்ட ஆரம்பிக்கலாமா சப் இன்ஸ்பெக்டர் துர்ஜாய்? விளையாட்ட ஆரம்பிக்கலாமா? நான் விளையாடுவேன் மிஸ் பிரியாந்தி. என்னோட ஆட்டத்தை நீங்க பார்த்தது இல்லைல்ல. See you soon, my sweet எதிரி. நில்லு, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். மீரா நீ மாடிக்கு போ. நான் ரொம்பவே பயந்து போயிட்டேன்பா. என்னன்னு சீக்கிரம் சொல்லுங்க. நீ இன்னும் என் மானத்தை எவ்வளவுதான் வாங்குவ? உன்னை தேடி நான் எங்கெல்லாம் போய் அலைஞ்சிட்டு இருக்கிறது. நீ இஷ்டத்துக்கு எங்க வேணாலும் போற, எங்க வேணாலும் அலைஞ்சுக்கிட்டு இருக்க. தினம் தினம் பார்ட்டின்னு சொல்லி உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீ எங்கேயாவது போய் சுத்திக்கிட்டு இருக்க. ஆமா நான் போவேன். இல்ல
இனிமே உன் இஷ்டத்துக்கு நீ எதுவும் செய்ய முடியாது. நீ ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு, இப்படியெல்லாம் நடந்துக்க கூடாது. இனிமே நீ இது எல்லாத்தையுமே நிறுத்தி ஆகணும். இல்ல இல்ல இல்லப்பா, நம்ம பண்ண தப்புக்கு மத்தவங்கள காரணம் சொல்லக்கூடாது. அதை யாரும் கேட்க மாட்டாங்க, கேட்கவே மாட்டாங்க. சின்ன வயசுல இருந்து நான் என்ன கேட்டனோ எல்லாத்தையும் நீங்க வாங்கி கொடுத்தீங்க. நான் ஏன் எல்லா கேர்ள்ஸ் கூடயும் பழகுறேன், நான் எல்லார் கூடயும் பார்ட்டி போறேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. ஏன்னா அவங்க எல்லாருமே உங்களை விடவும் இந்த போலீஸை விடவும் so much powerful. பிரியா, don't call me பிரியா. என்ன பிரியான்னு சொல்லி கூப்பிடுற உரிமை இந்த உலகத்துல ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும்தான் இருக்கு, என்னோட அம்மாக்கு மட்டும்தான். அவங்க உங்களாலதான் இறந்து போனாங்க. உங்கள மாதிரி ஒரு ஹஸ்பண்டால தான் நீங்க போலீஸ் ஆபீசரா இருந்தோம் எங்க அம்மா மேல கை வச்சிருக்காங்கன்னா, நீங்க அப்ப உங்க ஜாப தானே பாத்தீங்க, உங்க வேலையை மட்டும் தானே பாத்தீங்க. நீங்க டெனன்ட்ஸ் கூட காம்ப்ரமைஸ் ஆயிட்டீங்கப்பா. நான் ஏன் இன்னும் உங்க கூட இருக்கேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா இன்னமும் நீங்க போலீஸ் ஆபீசரா தான் இருக்கீங்க. உங்களை நான் எல்லா இடத்துலயும் இன்சல்ட் பண்ணிட்டே தான் இருப்பேன். அந்த சிச்சுவேஷனை நீங்க ஃபேஸ் பண்ணிட்டே இருப்பீங்க. எவ்ரி சிங்கிள் செகண்ட் நீங்க அசிங்கப்படுவீங்க, அவமானப்படுவீங்க. உங்களை வழியில நான் ஒவ்வொரு செகண்டும் துடிக்க வைப்பேன்ப்பா. எப்படி நான் வேதனைப்படுறேனோ அதே மாதிரி பட வைப்பேன். பிரியந்தி, பிரியந்தி கேளு. நீ என்ன தப்பா நினைச்சிட்ட பிரியந்தி. நான் என்ன செஞ்சனோ அது எல்லாமே உனக்காக தான். உன்னை காப்பாத்துறதுக்காக தான் நான் இவ்வளவு இறங்கி வந்திருக்கேன். அம்மா எழுந்திருங்கம்மா, அம்மா எழுந்திருங்கம்மா. நீங்க எனக்கு ஆர்டர் கொடுத்தீங்கன்னா ஓகே சார். மிஸ்டர், பாடி எடுத்துட்டு போங்க. கவலைப்படாத, உலகாரனை நான் கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணுவேன். பாப்பா, இந்த பாலாச்சி குடிமா. என்னம்மா ஆச்சு அம்மாடி? அப்பா, போலீஸ் ஆன்டி நேஷனல் மர்டரர்ஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? 1 மாசம் ஆச்சுப்பா. ஆனா நீங்க ஏன் இன்னமும் அம்மாவை கொலை பண்ணவங்கள அரெஸ்ட் பண்ணவே இல்லை? கொலைகாரன் தப்பிச்சு ஓடிட்டான். ஆனா அவனை நான் விட போறதில்ல. இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள அவனை அரெஸ்ட் பண்ணிடுவேன். நீ போம்மா, போய் தூங்கு. உள்ள போ, உள்ள போயிடு, உள்ள போ. அக்பர் சேத், நான் தான் ஷூட்டர் கிட்ட சொன்னேன் எஸ்ஐ பொண்ண ஷூட் பண்ண வேண்டாம்னு. அவன் ஒரு ஸ்னைப்பர் எக்ஸ்பர்ட், பர்ஃபெக்டா டார்கெட் பண்ணுவான். உன்னோட நடத்தையால தான் உன் பொண்டாட்டியை நான் கொன்னேன். இப்போ மறுபடியும் கொலை பண்ணணும்னா உன் பொண்டாட்டியை தான் நான் கொலை பண்ணணும். பெத்தவங்க தான் மகளை இழந்தா அதோட வேதனை எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியும்ல. அதை அனுபவிக்க விரும்புறியா? என்கிட்ட இருந்து எவ்வளவு பணம் வாங்கியிருக்க? உன் பொண்டாட்டிய நான் கொலை பண்ணிட்டேன். கணக்கு இப்போ சரியா போச்சு. பழி வாங்குற சுகம் இருக்கே,
அது ஒரு தனி சுகம். இப்போ நான் என்ன பண்ணுவேன்? ஒரு பக்கம் அக்பர் சேட், இன்னொரு பக்கம் என்னோட மக. அக்பர் சேட்டை எதிர்த்தா என்னோட மகளை காப்பாற்ற முடியாது. அப்புறம் என் மக தனி ஆளாயிடுவா. நான் இல்லாதப்போ அவளுக்கு எது வேணாலும் நடக்கலாம். ஒரு போலீஸ்காரனா இருந்துக்கிட்டு கொலைகாரனை தப்பிக்க விட்டுட்டேன். எனக்கு வேற வழி தெரியல. ஆனா நான் என் மகளை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டேன். இதுக்காக அவ என்ன வாழ்க்கை பூரா தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல. அவ தினம் தினம் என்னை இதே மாதிரி கஷ்டப்படுத்தினாலும் பரவாயில்ல.